Hello traders, welcome to the channel. So today video Nifty and Bank Nifty analyze. So அதை பார்க்கலாம். ஸோ அது இல்லாமல் மார்க்கெட்டில் இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டைமில் உங்ககிட்ட ஷேர்ஸ் ஏதாவது நீங்கள் பை பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி சேஃப் ஆக்கணும் அப்படின்ட்டு ஸோ அதுக்கும் ஒரு சில ஐடியாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறேன். ஸோ ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிருக்கு. பட் மார்க்கெட் கிராஷ் ஆனது வேறு ஏதாவது ரீசனால கிராஷ் ஆகிருந்தது அப்படின்னா நானும் கூட கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் ஹாப்பியாக இது பண்ணியிருப்பேன். பட் ஒரு போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கிராஷ் ஆகுது. பட் எனக்கு அது அந்த போர் எனக்கு பிடிக்கல. எனக்கு அதனால் கரெக்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் மார்க்கெட்டில் ஸோ இது சகஜம். ஸோ இருந்தாலும் ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிஃப்டி அனலைஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோனில் போட்டிருந்தேன். பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா டவுன் சைடு தான் அப்படின்னு. ஸோ அன்னைக்கு ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போனாங்க அன்னைக்கு ஒரே நாளில். ஸோ அதுக்கு அடுத்த நாள் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே வந்தாங்க. அதுக்கு அடுத்ததுலேருந்து கன்னிவாக டவுன் தான். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேயே ப்ராஃபிட்டில் இருக்கிறதெல்லாம் புக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பர்சனலாக என்னோட அக்கௌண்ட்டில் ப்ராஃபிட்டில் இருந்த ஷேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரி எதுவுமே எடுக்க சொல்ல கடைசியாக இசிஎம்ஐ ட்ரிப் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போர் அந்த அந்த இது இருக்கிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த ஷேரும் கூட பை பண்ண வேணாம். ஸோ மார்க்கெட் அந்த ஷேர்ஸ் கொடுத்தாங்க, போனஸ் கொடுத்தாங்க அப்படின்னாலும் இன்னும் டவுன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த டைமில் லோவில் பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து நானுமே பை பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 கால் கொடுத்துருந்தோம். TV18, டாடா ஸ்டீல், இன்ஃபோசிஸ், அது ஒரு 3 கால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நிஃப்டி 15 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் நியூஸ் பேஸில் போகிறப்ப அந்தளவுக்கு டெக்னிக்கல் அனலைஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகாது. பட் டே வைஸில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ வியூ பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வீக்லியில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ப்ராப்பராக கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஓகே, ஸோ அடுத்தடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஜோன் தான். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு அடுத்த லெவல் இந்த லெவல் தான். ஓகே, ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஜோன் கரெக்டாக இந்த இடத்துல அதுக்கு அடுத்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம். ஸோ இதையும் தாண்டிட்டாங்க அப்படின்னா ஸோ இங்கே தான் அடுத்த லெவல். ஸோ இந்த ஜோன், ஏன்னா இந்த ஜோனில் தான் கொஞ்சம் ரொம்ப க்ரூஷியலாக இருந்திருக்காங்க இந்த லெவல். ஓகே, ஸோ இந்த லெவல் அதுக்கு அடுத்து போயிடும். பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ போர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினச்ச அவங்களும் சப்போர்ட் பண்ணல. உங்களுக்கு எதிர்த்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னவங்களும் வரல. ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்கள மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணி இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ அது பிஸ்னஸ்ன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட நம்பிக்கை வந்து இந்த நாட்டில் ஜாயின் பண்ணலாம் அப்படி இருந்தாங்க. பட் அவங்களால அது முடியல. பட் ஸோ அதை பற்றி நான் இன்னொரு நாள் பொறுமையாக ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது என்ன ரீசன் அப்படின்னு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் தான். ஓகே, ஸோ இதில் மேஜராக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்ரூஷியலான லெவலாக இருக்கலாம். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டு, அதாவது இந்த 15,000 அந்த மாதிரி ஒரு ஜோனெல்லாம் வர டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் அங்கேருந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கிளியரான ஒரு டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டாக கூட கன்சல்ட் பண்ணலாங்க. பாருங்கள், கரெக்டாக டபுள் பாட்டம். ஸோ இதோட பிரேக் அவுட் எடுத்தோம் அப்படின்னா இதோட டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ தூரம் வரும்? ஓகே, டபுள் பாட்டம் இந்த ஏரியாவில் அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா கூட நமக்கு டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகிற மாதிரி வருது இல்லையா? ஸோ டபுள் பாட்டம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அந்த போர் வந்து ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டவுன்ஃபால் இருக்குது. இன்னமும் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எந்த சைடு போகிறது அப்படின்னு அவங்களும் கரெக்டாக டிசிஷன் எடுக்கல. இது வரைக்கும் போகிற சமாதானமாக முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. பட் பேட்டர்ன் வைஸ் வச்சோம் அப்படின்னா நமக்கு இவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வருது. ஸோ இதுதான் வந்து நிஃப்டி. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நான் நார்மலாக பேசுகிற அளவு கூட வந்து பார்த்திங்கன்னா இல்லை, எனக்கே ரொம்ப டல்லாக தான் இருக்குது. ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டி. ஓகே, பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் அடுத்து இங்கே சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை விட்டாங்க அப்படின்னா அடுத்து இந்த ஜோன். ஸோ நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா
ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்குது அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 250-300 பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கும். ஸோ அதனால நிஃப்டி இறங்குறப்ப இதோட மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஜோன் ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன்லாம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பேட்டர்ன் மாதிரி தெரியல. ஸோ அதுலேயே டபுள் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் இது வந்து இப்படிதான் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஓகே கைஸ், ஸோ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த சப்போர்ட். இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த ஷேராக இருந்தாலும் சரி, லார்ஜ் கேப் ஷேர்ஸாக இருந்தது அப்படின்னா எந்த அளவுக்கு கீழே இறங்குதோ ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறப்ப அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகிரும். ஸோ ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி லாஸ் பண்ணுறதுக்கான ரீசனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு சடன் டைமில் நம்ம எதிர்பார்க்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மணியை லாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம். ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகட்டிவாக போகுது அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ ரொம்பவே டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நான் சொல்கிறேன் இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணுங்க. அதாவது எப்படி அப்படின்னா நீங்கள் ஒரு ஷேரை ஒரு குறிப்பிட்ட லெவலில் ப்ரைஸில் பை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸில் போயிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ 35, 55, 75 ஸோ இந்த ரேஞ்ச் அளவுக்கு கீழே இறங்குறப்ப ஸோ சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பை பண்ணதுலேருந்து 35, 55, 75 அந்த அளவுக்கு வரப்ப ஸோ 35 வரப்ப கொஞ்சம் ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆனிச்சு அப்படின்னா ஸோ ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதுக்கு கீழே இன்னமும் நான் கொஞ்சம் வாங்கிட்டேன் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 55ல வாங்க. அது ஒரு கொஞ்சம் லாட்டு இல்லை ஷேர்ஸ் நீங்கள் எப்படி வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக. பட் லாட்டில் ஆப்ஷன்ஸ்லாம் போய் ட்ரேட் எடுக்காதீங்க, ரொம்பவே ரிஸ்க்கு. ஷேர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரெக்கவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துரும். ஸோ அதே மாதிரி 75% வரப்ப கொஞ்சம் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் ஒவ்வொரு டைமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகிறப்ப ஸோ மார்க்கெட் வந்து ஃபாஸ்ட்டாகவே ரெக்கவரி ஆயிருக்கு. ஸோ கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நிஃப்டி 50யோட சார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட் 1 இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூ பண்ணலாம். ஓகே, மேக்ஸில் கூட வச்சுக்கலாம். மார்க்கெட்டு ஸோ எந்தெந்த இடத்துலலாம் டிப்பாக இருக்கோ ஸோ அதுக்கு அடுத்த லெவல், அதாவது இந்த இடத்துல ஹை இவ்வளோ இருந்திருக்கு, அதுக்கு அடுத்து லோ வந்திருக்கு, மறுபடியும் அந்த ஹை வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து கொரோனா இஷ்யூனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ கீழே வந்துச்சு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் எவ்வளோதான் ரெக்கவர் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் டிப்பாக வர டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்ககிட்ட இருக்க ஃபண்டை வச்சு ஸோ லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான ஷேர்ஸாக நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்ஃபோசிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் டவுன் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பை பண்ணுங்க. ஸோ இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுங்க. ஸோ இந்த இடத்துல எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தூரம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டு நல்லா அப் அண்ட் டவுனில் போனாலுமே அந்த ரிஜெக்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரேக் அவுட் பண்ண முடியல. அந்தளவுக்கு அது ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அது பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபால் ஆகும், ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகும். ஸோ இன்ஃபோசிஸ் நம்ம கொடுத்த கால். அதுக்கப்புறம் TV18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தேன். ஸோ TV18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸை இவ்வளோ தூரம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ TV18 ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டாப் லாஸ் ஜோனுக்கு கீழே வந்துடுச்சு. டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்தேன். ஸோ டாடா ஸ்டீல் கரெக்டாக அந்த ஜோன்லேயே இருக்குது. ஸோ 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பண்ணியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டு இந்த வார் இஷ்யூ வந்ததுனால ஸோ இருந்தாலும் என்னதான் வார் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னாலும் நம்ம அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணியிருக்கோம். பட் ஒரு சில ரீசன்ஸ்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகும். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது சகஜமான ஒரு விஷயங்கள். எந்த அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணி புக் பண்ணுறோமோ அதுதான் விஷயம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு ஸோ க்ரோத் ஸ்டாக்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி ப்ரைஸில் இருக்கும். ஸோ சின்ன சின்ன டிப்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1-2 ஷேர்ஸ்ன்னு வாங்கி வைங்க. மார்க்கெட்டு ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் உங்ககிட்ட வச்சிருக்க மொத்த பணத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா போடாதீங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா 2,500க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மீதி இருக்குது 7,500 கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைமில் நம்ம பை பண்ண ப்ரைஸுக்கு இன்னும் கீழே வருது அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 2,500 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து ஒரு 2,500 சின்னதாக அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. என்னதுனாலும் நீங்கள் டவுனில் தானே வாங்குறீங்க, ரெக்கவர் ஆகிற டைமில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2,500க்கு நீங்கள் ஷேர்ஸை வாங்குறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இப்போ இன்ஃபோசிஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒரு 2,500க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா இங்கே 1. ஸோ அதுக்கு கீழே இங்கே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அதே ப்ரைஸுக்கு 2 ஷேராக கூட வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ கம்மியான ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஸ்டாக் இருக்குது, அந்த ஸ்டாக்கு ஃபீச்சர் இருக்குது அப்படின்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ சின்ன சின்ன டிப்பில்
பை பண்ணிக்கோங்க. பட் இந்த போகிறனால வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு இதெல்லாம் மார்க்கெட் எதனால கிராஷ் ஆகுது, ஸோ அதை ரீசன்லாம் பார்க்க முடியாது. பட் அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் இருக்கோ, ஸோ சின்ன சின்ன லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் இது இன்ஃபோசிஸ் வரணும் பார்த்தீங்கன்னா இன்னமும் பெரிய லெவல் கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஷேர் ப்ரைஸ் ரொம்ப அதிகமான ஷேர்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே எல்லா ஷேருமே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மணி கண்ட்ரோலில் நான் பார்த்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு மணி கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டாப் கைனர்ஸே இல்லை. அதான் சொல்லணும். இங்கே பாருங்கள், டாப் கைனர்ஸ் ஒன்றுமே இல்லை, டாப் லூசர்ஸ்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேர். ஸோ எல்லா ஸ்டாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுனில் கிடைக்கிற டைமில் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி கொஞ்சம் பை பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாடா மோட்டார் ஸ்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்டாக் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 5 ஷேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்கு. ஸோ விப்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கீழே வந்துட்டு இருக்கு. டாடா மோட்டர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு டிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்திருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நல்ல லோ லெவல் ப்ரைஸில் வந்திருக்கு ஹையில் இருந்து. ஸோ சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், சின்ன சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஃபியூச்சருக்காக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேர்த்து வைங்க. ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்தராக ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கும். பட் நான் எடுத்து கொடுத்துருக்க அந்த கால்ஸை பற்றி பேசியிருக்கேன். ஸோ நிஃப்டி 50 ஸோ இதோட அனலைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஷேர்ஸ் வந்து லாங் டேர்முக்கு எந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ பெட்டரான ஸ்டாக்ஸு அது பற்றி உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ நான் பர்சனலாக ஒரு சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். பட் எனக்கு வீடியோவில் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி வீடியோ வந்து தெளிவாக என்னால் பேச முடியல, ஒரு நர்வஸாக இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் டிப்பாக வர டைமில் பை பண்ணுங்கள். அதாவது ரெட் கேண்டில் இருக்கப்போ நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா க்ரீன் கேண்டில் வரப்போ என்ஜாய் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டோட சிம்பிளான லாஜிக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டேன். மறக்காம நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் ஏ கிரேட் டே கைஸ்.